வணக்கங்க. ரீசென்ட்டா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிக்கல் வந்தது. அந்த ஆர்டிக்கல்ல என்ன இருக்குங்கிறத இந்த ஆர்டிக்கலோட டைட்டிலே வந்து சாராம்சம் வந்து "ரைசிங் கார்ப்பரேட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஸ்டாக்னன்ட் வேஜஸ்" அப்படின்னு வந்தது. 2017ல நெனைக்கிறேன். கார்ப்பரேட்டுங்களுக்கு டாக்ஸஸ 40லேருந்து 25 இதனால எல்லாருக்கும் நல்லதுன்னு நெனைச்சாங்க. என்ன லாஜிக்னா கார்ப்பரேட்டுக்கு டாக்ஸ் குறைச்சான்னா, அவங்கள்ட்ட பணம் இருக்கும். அந்த பணத்தை எடுத்து அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில திரும்பி புதுசா பிளான்ட் கட்டுவாங்க, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. இந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுனால இன்னும் நெறைய ஃபேக்டரிஸ் வரும். இந்த ஃபேக்டரிஸ்னால இன்னும் நெறைய வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆனா இவங்க என்ன மறந்துட்டாங்கன்னா, சப்ளை சைடு அசைஸ் பண்ணாங்களே தவிர, டிமாண்ட் சைட வுட்டாங்க. டிமாண்ட் சைடுனா மக்கள் ப்ராடக்ட் வாங்கினா தான் ஃபேக்டரி போடுவான். என்ட்ட காசு இருக்குதுன்னு ஒரு ஃபேக்டரி போட மாட்டேன். மக்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும்னா, என்ட்ட காசு இல்லைன்னா கூட நான் கடன் வாங்கி ஒரு ஃபேக்டரி சப்போஸ் நான் ஒரு பிஸ்கட் கம்பெனி வச்சுருக்கேன்னு வைங்க. என்ட்ட ஒரு ஃபேக்டரி இருக்குது. ஃபுல்லா பிஸ்கட் இன்னும் தயார் பண்ணி, வித்து எனக்கு வெளியில ஒரு கான்ட்ராக்ட் குடுத்து தான் நான் பிஸ்கட் பண்றேன்னு வைங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, 2வது ஃபேக்டரி போடுவேன். என்ட்ட பணம் இல்லைன்னா கூட நான் என்ன பண்ணுவேன், கடன் வாங்கி நான் பிஸ்கட் ஃபேக்டரி போடுவேன். இதுதான் நார்மல் லாஜிக். ஆனா பிஸ்கட் வாங்குறதுக்கு ஆள் இல்லன்னு வைங்க. என் மெயின் ஃபேக்டரியே வந்து 80% தான் பிசினஸ் ஓடுதுன்னா, நான் என் கான்ட்ராக்ட் வெளில குடுக்குறேன்ல அத நிறுத்திடுவேன். ஸோ இப்போ இவங்க கார்ப்பரேட் டாக்ஸ குறைச்சாங்க. கம்பெனி கையில இன்னும் பணம் இருந்தது. சப்போஸ் நான் ரூ. 1,00,00,000 ப்ராஃபிட் சம்பாதிக்கிறேன்னு வைங்க. முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சுமார் ரூ. 40,00,000 டாக்ஸ் கட்டிட்டேன். இன்னைக்கு அத நீங்க ரூ. 25,00,000 ஆக்கிட்டீங்க. வருஷத்துக்கு எனக்கு ஒரு ரூ. 15,00,000 கையில கிடைக்குது. அந்த ரூ. 15,00,000 நான் என்ன பண்ணுவேன்? புது ஃபேக்டரி போடுவேனா? மாட்டேனாங்கிறது தான் கேள்வி. மார்க்கெட்ல எனக்கு டிமாண்ட் இல்லைன்னா, நான் புது ஃபேக்டரி போட மாட்டேன். அந்த பணத்த என்ன பண்ணுவேன்? எய்தர் நான் வந்து இருக்கிற கடன குறைச்சுன்னே போவேன். இல்லாட்டா கடன் இல்லைன்னா, இத வச்சு என் கம்பெனி பேர்லயே புது காரு, லக்ஸுரி குட்ஸ் எல்லாம் வாங்கி நான் யூஸ் பண்ணிப்பேன். இல்ல நான் வெளிநாட்டு அங்க இங்கேன்னு டூர் போவேன். அத கம்பெனி கணக்குல இதுதான் நடக்கும். இதுதான் இப்ப நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் நீங்க பார்த்தேன்னா, ஹை எண்ட் காரு, ஹை எண்ட் வாட்சு, வெளிநாட்டுக்கு போற டூரு, காஸ்ட்லி க்ளோத்ஸு இதெல்லாம் நல்லா சேல்ஸ் ஆகுது. இதெல்லாம் இந்தியால மேனுஃபேக்சர் பண்றதில்ல. வெளிநாட்ல மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாக்குள்ள வருது. அப்போ வந்து நம்மளோட பணத்த வெளிநாட்டுக்காரனுக்கு பிசினஸா நம்ம குடுக்குறோம். உள்நாட்டுக்காரனுக்கு பிசினஸா குடுக்க மாட்டேங்கிறோம். இது நடக்கிறதுங்கிறது எல்லாருமே தெரியும். ஆனா, இப்ப என்ன இதே சமயத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, டிமாண்ட் குறைஞ்சதுனால நெறைய இடத்துல எனக்கு ஆள் குறைப்பு நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆள் குறைப்புனா எனக்கு பெருசா டிமாண்ட் இல்ல. எனக்கு லேபர் தேவையில்ல. கம்மி லேபர வச்சுக்கிட்டே நான் பண்ணிட்டே போலாம். ஸோ லேபரோட பார்கெனிங் பவர் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. இது எப்பலேருந்து போச்சு? நீ முதல்ல ஒரு டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்த, ஒரு ஜிஎஸ்டி கொண்டு வந்த. டிமானிட்டைசேஷனும், ஜிஎஸ்டி கொண்டு வந்த உடனே நெறைய இன்ஃபார்மல் செக்டர்ல ஜாப் டிஸ்ட்ரக்ஷன் நடந்தது. இந்த இன்ஃபார்மல் செக்டர் எஸ்எம்இ, எம்எஸ்எம்இ தான் நெறைய வேலைய கிரியேட் பண்ணும். பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் வேலைய ரொம்ப கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்மால் கம்பெனிஸ் எல்லாம் தான் நீங்க சாவடிச்சீங்க. அவன்னா ஆட்கள வேலையிலேருந்து நிறுத்த ஆரம்பிச்சுட்டான். இப்ப அது இங்க கடிச்சு, அங்க கடிச்சு சேல்ஸுக்கு வந்து ஓவராலா வந்து யாருமே ஆள் எடுக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. டிசிஎஸ்ஸு இவங்க எல்லாருமே வேலைக்கு ஆள் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க. டிசிஎஸ்ஸே நிறுத்திட்டாங்க. பெரிய லெவல்ல வேலைக்கு போனா, சின்ன லெவல்ல ஆள் எடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க என்னைக்கு ஆன்போர்ட் பண்ணணுங்கிற டேட்ட கம்மி பண்ணிட்டே போறாங்க. இன்ஃபோசிஸ்லாம் அது இப்போ 1 வருஷம் பெண்டிங்கா இருக்கு. இது வந்து ஆட்கள் ஒரு மாரி குறைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 50, 55 வயசு ஆயிடுச்சுன்னா, அவனுக்கு வேலை வாய்ப்பே போயிடும். நெறைய பேர் பயோடேட்டா அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களும் சுத்திட்டு இருக்கு வெளில. இந்த 2த்துக்கும் நடக்கிற டிஸ்பேரிட்டிய நான் சொல்லல. இந்த அரசாங்கத்தில சீஃப் எக்கனாமிக் அட்வைசரா இருக்கிறவரே சொல்லியிருக்கிறார். அதனால ஆனந்த் சார் சொல்ட்டாரு, அரசியலுக்கு சொல்ட்டாருன்னு இல்ல. அனந்த நாகேஸ்வரன்னு சீஃப் எக்கனாமிக் அட்வைசரே இத ஹைலைட் பண்ணிட்டாரு. இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்தியா இன்க் அதாவது இந்த கார்ப்பரேட்டுகள்லாம் யோசிச்சு நியாயமா டிசிஷன் எடுக்கணும். சம்பளத்த ஏத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த குரோத்னால சம்பளம் ஏறாமறனால என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா செக்டர்லயும் வந்து இஎம்பிஐ செக்டர்ல 0.8% தான் ஏறியிருக்கு 5 வருஷத்துல. இதெல்லாம் 5 வருஷம் சம்பளம். எஃப்எம்சிஜில 5 வருஷத்துல 5.4.
அப்போனா வருஷத்துக்கு 1/2%. பேங்கிங் ஃபைனான்ஸில் 5 வருஷத்துக்கு 2.8%, வருஷத்துக்கு 0.3 0.4. ரீட்டெயிலில் வந்து 3.7, ஐடியில் 4, லாஜிஸ்டிக்ஸில் 4.2. இதெல்லாம் 5 வருஷத்துக்கு ஆவரேஜ் செக்மெண்ட். இதில் என்ன ஆகுது, இந்த மாதிரி நீங்கள் சம்பளத்தை கம்மி பண்ணிகிட்டே போனீங்கன்னா என்ன ஆகும், யார் வாங்குற பொருளை எல்லாரும் வாங்குறத நிறுத்திடுவாங்க, பொருளை வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆகும், திரும்பி அது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப்பாக போகும். முதல்ல பொருளை வாங்க மாட்டான், பொருள் வாங்கலைன்னா கம்பெனி ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணும், கம்பெனி ப்ரொடக்ஷன் கம்பெனியை கம்மி பண்ணிச்சுன்னா டீலர் கம்மியான ஆள் சரக்கு எடுப்பான், கம்மியான சரக்கு எடுத்தானா கம்மியாக சேல்ஸ்மேன் போடுவான், எல்லாமே இப்படி கம்மியாயிட்டே போகும். கடைசியில் ப்ரொடக்ஷனே கம்மி பண்ணுவான், அங்கே ஆட்கள் குறைப்பாங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்துருச்சு இப்போ. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஹை குவாலிட்டி ஜாப்ஸ் போய் ஒன்லி லோ குவாலிட்டி ஜாப்ஸ் கிரியேட் ஆகுது. லோ குவாலிட்டி ஜாப்ஸ்னால் என்ன, நம்ம ஸ்விக்கி டெலிவர் பண்ணுறது, ஜொமேட்டோ டெலிவர் பண்ணுறது, அமேசான் டெலிவர் பண்ணுறது, இது மாதிரி வேலை வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இது லோ குவாலிட்டி ஜாப்ஸ். லோ குவாலிட்டி ஜாப்ஸ் ஆச்சுன்னா என்ன, ஒரு ஆளை கட்டப்பட்டு நீ இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவன் ஸ்விக்கி டெலிவரி பாயாக இருந்தான்னா அப்போ ப்ரொடக்டிவிட்டி என்ன, ஜீரோ. நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு அந்த பையன் ஒரு 10-15 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பான். இந்த 10-15 லட்ச ரூபா செலவு பண்ணிவிட்டு அவன் கொண்டு போய் ஜொமேட்டோ ஸ்விக்கி டெலிவர் பண்ணிட்டு இருந்தான்னா அவனோட ப்ரொடக்டிவிட்டி நாட்டுக்கே லாஸ். ஓலா ஓட்டுறது இது எல்லாமே வந்து நாட்டப்படுத்துது. ஸோ இதை வந்து சௌமியா காந்தாத் கோஷ் அப்படின்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறாரு. அண்ட் லோவர் லெவல் லோ குவாலிட்டி ஜாப்ஸ் வரதுனால கன்சம்ஷன் குறையுது, ஹை குவாலிட்டி ஜாப்ஸ் இருந்தான்னா கன்சம்ஷன் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேஜ் growth, இப்போ நான் ப்ராஃபிட் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி சொன்ன மாதிரி வேஜ் growth ஆஸ் அ பர்சன்ட் ஆஃப் ஜிடிபி குறைஞ்சுட்டே போகுது. அப்போனா லேபரோட பார்கெனிங் பவர் குறையுது, லேபரால் பார்கெயின் பண்ண முடியல. உனக்கு வேண்டாம்னா வேலையை விட்டு போயிடியா, உன்னை யார் கம்பல் பண்ணி இருக்காங்கன்னு சொல்கிறது. இன்னொன்று, எல்லாத்தையும் ஃபார்மலைஸ் பண்ணுறேன், எல்லா லேபரையும் ஃபார்மலைஸ் பண்ணுறேன்னு பண்ணதில் பல வேலைகள் காணாமல் போயிடுச்சு. இப்போது இதுக்கு கிடைக்கிற வேலையெல்லாம் ஸ்விக்கி, ஜொமேட்டோ போடுறது, அமேசான் போடுறது, லோ லெவல் ஜாப்ஸ் தான் கிடைக்குது. அதில் பெருசாக ஸ்கில்லு கிடையாது. நீ வேண்டான்னா வீட்டுக்கு அமுச்சிடுவான், அடுத்த ஆள் வந்து அந்த வேலையை செய்வான். இதே வந்து 2010-15 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜில் முடித்த உடனேயே இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து நேராக கடத்திட்டு போய் அவங்களே ட்ரெயின் பண்ணி ஐடியில் வச்சுருந்தாங்க. இதனால தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி பல ஐடி பிளேயர்ஸு வேலை கிடச்சவன் உடனே வேலை கிடச்சி வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனான். ஸோ நம்ம பண்ண வேண்டியது ஹை குவாலிட்டி ஜாப்ஸை க்ரியேட் பண்ணணும். இதுக்கு கவர்மெண்ட்டு கன்சம்ஷனை பூஸ்ட் பண்ணணும். கன்சம்ஷன் பூஸ்ட் பண்ணோன்னா கார்ப்பரேட் டேக்ஸை ஏற்றணும், இன்டைரக்ட் டேக்ஸை குறைக்கணும், ஆட்டோமேட்டிக்காக கன்சம்ஷன் ஏறும். நன்றி, வணக்கம்.